friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பஞ்சு போல அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ரவை கோதுமை மாவெல்லாம் சேர்த்து சூப்பர் சாஃப்ட்டா பண்ண போறோம். இப்போ இது பண்றதுக்கு நம்ம வந்து மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. நல்ல மெல்லிசா இருக்கும்ல ரவை, அது எடுத்துர்க்கேன். அது கூடவே 3/4 கப் கோதுமை மாவு. கோதுமை மாவுக்கு பதிலா நம்ம வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சேர்க்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாழைப்பழம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒருவேளை வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழைப்பழம் இல்லாமையும் பண்ணலாம். இந்த சைஸ் பழத்தில் 1 எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருந்துச்சுன்னா பாதி போதும் நமக்கு. இதை வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துடலாம். நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க, அந்த கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் துருவன தேங்காயில் தண்ணி சேர்த்து நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வேண்டாம்னு வச்சிங்கன்னா நம்ம தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கப் போல் தேங்காய் பால் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து புழிஞ்சு வச்சுக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம்னா நம்ம வந்து தண்ணிலையும் சேர்த்து பண்ணலாம். எப்போவுமே அந்த வெல்லம் தேங்காய் பால் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். ஏன்னா ரவை வந்து ஊறும்போது கொஞ்சம் தண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் இந்த பதம் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், நம்ம அதை அப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. அந்த ரவை ஊறும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு 2 சிட்டிகை சோடா உப்பு நான் வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சோடா உப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணி, அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். அந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் அப்படி எடுத்து ஊற்றுற பதம் இருக்குது பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியே ரெடியாகும், அப்புறம் உள்ள மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம பொரிக்கணும். அப்படியே உள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி பபுள் வருதுல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்படியே சில செகண்ட்ஸ்லேயே வந்து அப்படியே மேலே வந்துடும். அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக வரும். அது அப்படியே லைட்டாக கீழே ரெடியானதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே மெதுன்னு இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால கலர் வந்து டக்குன்னு கொஞ்சம் ரெடியான மாதிரி நமக்கு தெரியும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே தான் நம்ம பொரிக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து 15 போல் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணோன்னா நமக்கு வந்து 12 பீஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான அப்பமெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான ரவை அப்பம்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கடிக்கிறனானே டவுட் வந்துடுச்சு, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.